சொல்லுங்க மைதீன். திருத்துவம் வந்து மூன்று கடவுள் கொள்கை, நீங்க எப்படி பாக்குறீங்க? திருத்துவம் வந்து மூன்று கடவுள் கொள்கை தான். இதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. வசனம் அப்படித்தானே சொல்லுது. இல்ல இல்ல வசனத்தை விட நீங்க எனக்கு என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ ஓகே, அப்ப நீங்க மூன்று கடவுள் ஒத்துக்கிறீங்க. நீங்க வந்து திருத்துவம் வந்து மூன்று கடவுள் கொள்கைன்னு, சரியா? ஆமா. இருங்க இருங்க, அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். இப்போ கெத்செமனே தோட்டத்துல ஜெபம் பண்றாருல, யாருக்கிட்ட ஜெபம் பண்றாரு? இது போதும் பிரதர், இது போதும். இதுதானே கேட்டு இருந்தோம். மூன்று சரி, நபர் சொல்றீங்களே, அது மூன்று சூப்பர் கடவுள் பிரதர். கொள்கை தான். நீங்கள் எதிர்பார்த்த பேச்சாளர் வந்து விட்டார். நான் இப்போ விடைபெறுகிறேன். நன்றி, இல்ல வணக்கம். இல்ல இல்ல தேங்க்யூ. கெத்செமனே உங்கள் சேவை தோட்டத்துல எனக்கு தேவை. ரொம்ப உங்கள் சந்தோஷம். சேவை இல்ல என்னுடைய கேள்வி என்னுடைய கேள்வி மைதீன் பிரதர், இதான் பிரதர் நான் இவ்வளவு நாளா கேட்டேன் பிரதர். நீங்க இப்ப தெளிவா சொல்லிட்டீங்க. இனி நாங்க நீங்க கேள்வி கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இல்ல நீங்க ஆனஸ்டா மூன்று கடவுள் கொள்கை திருத்துவம்னு சொன்னதுக்கு நன்றி. இப்ப நீங்க கேள்வி வைங்க. இருங்க, நாக்கு இல்ல மூன்று கடவுள் கொள்கையானா நான் சொல்றது தெளிவாவும் இருக்கு. ஐ மீன் மூன்று வந்து வேதத்தில் உள்ளபடிதானே இருக்கு. அதாவது எப்படின்னா, என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு நீ யாருகிட்ட கேட்டாரு? அவரை கேட்டுட்டாரா? அதுக்கு பதில் வேணும்ல. மூன்று கடவுள் கொள்கையான்னு கேட்டா, இப்போ பிதா வந்து குமாரன் வந்து யார்கிட்ட முறையிட்டாரு? எனக்கு அதுக்கு பதில் சொல்லுங்களேன். அதே மாதிரி புறாவை பிதா கிட்ட முறையிட்டாரு. ஆமா, குமாரன் வந்து பிதா கிட்ட முறையிட்டார். முறையிட்டார்ல, ஓகேவா? அப்போ இதை எப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க சொல்லுங்களேன். இல்ல, நீங்க சொல்றது கரெக்ட் தான் பிரதர். திருத்தம்னா மூன்று கடவுள் கொள்கை தான். இவர் வந்து தனியா கீழே இருந்து உட்கார்ந்து பிரேயர் பண்றாருல்ல. இல்ல, நான் கேட்கறதுக்கு பதில், என் தேவனை ஏன் என்னை கைவிட்டு யார்கிட்ட கேட்டாரு? அவரே கேட்டுக்கிட்டாரா? ஒரு இந்த மூன்று இல்ல அவரு தேவன் கிட்டதான் கேட்டாரு. இல்லன்னு மறுக்கவே இல்லையா? நீங்க சொல்றது கரெக்ட். திருத்துவம் என்பது மூன்று கடவுள் கொள்கை தான். அதுல எந்த மறுப்பும் இல்ல. அதாவது மூன்று கடவுள் கொள்கை, மூன்று கடவுள், அதாவது மூன்று